தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 104 உழவு. குறள் எண் 1032. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், உழவு தொழிலை மேற்கொள்ள முடியாது பல தொழில் செய்வோரையும் தாங்குவது உழவு தொழில். ஆகையால் உழவு தொழில் செய்து வாழ்வோரே உருண்டோடிடும் உலகமாகிய தேருக்கு அச்சாணி போன்றவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், விவசாயம் செய்யாமல் மற்ற தொழிலை செய்வோரையும் தாங்கி பிடிப்பது விவசாயம்தான். தேருக்கு அச்சாணி போன்று நாட்டிற்கு அச்சாணி போல இருப்பது விவசாயம்தான். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.